நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதோ இல்ல என் ஃபேமிலி கிட்ட பேசும்போதோ இல்ல என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணி பேசும்போதோ நான் ஒரு பர்சனா இருப்பேன். பட் இதே நான் ஸ்கூல்ல ஒரு ஸ்டேஜ் ஏத்தி பேச சொன்னாங்க அப்படின்னா இல்ல காலேஜ்ல ஒரு பிரசன்டேஷன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா the way I speak will completely change. But personally I love public speaking. I love talking in front of people. நமக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸை ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் வேல ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்றது எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா நான் ஆஃப் ஸ்டேஜ்ல எப்படி கேண்டிடா பேசுறேனோ அதே மாதிரி என்னால ஆன் ஸ்டேஜ்ல இருக்க முடியல. பிகாஸ் ஆப்வியஸா ஆஃப் ஸ்டேஜ்ல நம்ம பேசும்போது போனா ஒரு 3-4 பேர் அங்க இருப்பாங்க. பட் ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் ஏறிட்டோம் அப்படினாலே there will be a lot of people and அவங்களோட எல்லார அட்டென்ஷன் உங்கள மாதிரி இருக்கும். and அந்த டைம்ல you will not be able to behave normally. நான் நிறைய பேர் இத சொதப்பறதையும் தாண்டி பப்ளிக் ஸ்பீக்கிங்னாலே பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. in fact 76% of people experience some degree of fear or anxiety when speaking in public and இதுக்கு பேர் glossophobia ன்னு சொல்றாங்க. பட் நான் ரீசன்ட்டா ரிசர்ச் பண்ணும்போது I found out one thing which I believe will be useful to you guys. உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணனும்னாலும் இருக்கலாம். not only for public speaking because நமக்கு நிறைய விஷயம் பண்ணனும்னு இருந்திருக்கலாம். பட் இது நம்ம கேரக்டர் இல்லையே, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமா? பிகாஸ் நமக்குன்னு இவ்ளோ குவாலிட்டிஸ் தான் இருக்குது. நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இவ்ளோ தான், நம்மளோட கம்யூனிகேஷன் லெவல் இவ்ளோ தான். பட் இந்த டாஸ்க் பண்றதுக்கு நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், இந்த டாஸ்க் பண்றதுக்கு நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால நம்ம அந்த டாஸ்க் பண்ணாம இருந்திருக்கலாம். அண்ட் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால நம்மளே லிமிட் பண்ணி அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எஃபர்ட் போடாம இருந்திருக்கலாம். பட் ரீசெண்டா ரிசர்ச் பண்ணும்போது I found out something which will solve all of these problems because there is something called AlterEgo. And I believe if you understand this concept not only for public speaking but for a lot of other different things in your life, you will be able to make use of this and get better in your life. So in the video you will understand what is an alter ego or how exceptionally good people like Beyonce, Kobe Bryant or Chian Vikram uses alter ego, and especially how you can create your own alter ego to do that one thing which you always wanted to do. So let's get started. So what is an alter ego? So alter egoங்கிறது நம்ம ஒரு dual personality இல்ல இன்னொரு கேரக்டர் நம்ம கன்சிடர் பண்ணலாம். and இந்த personalityயோட நிறைய கேரக்டர்ஸ் நம்மளோட actual கேரக்டரோட கான்ட்ரடிக்டிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க பயங்கர இன்ட்ரோவர்ட்டடா இருக்கலாம். they hate people. எப்பவுமே அவங்களுக்கு அவங்க ஸ்பேஸ்ல கம்ஃபர்ட்டபிளா இருந்தா தான் பிடிக்கும். பட் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல வரும்போது they will have to interact with people, they will have to meet more people. so அந்த டைம்ல இவங்க இந்த கேரக்டரோடவே இருந்தாங்க அப்படின்னா it will make them feel very uncomfortable. and இந்த மாதிரி ஒரு பர்சனை அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல போடும்போது they will feel more stress, they will become anxious and they will not be able to perform really well. பட் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஃபிட் ஆகிறதுக்கு பதிலா to fit in better they can create an alter ego. so கான்ஷியஸா இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க வெளியே போனா நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுவேன் and வீட்டுக்கு போனா நான் மறுபடியும் இன்ட்ரோவர்ட்டா மாறுவேன். இது மாதிரி இன்னொரு பர்சனாலிட்டியை கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ணி அந்த பர்சனாலிட்டிக்கு ஒரு நேம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மேனரிசம் கொடுத்து ஒரு டாஸ்க்கு அந்த பர்சனாலிட்டியாவே மாறி அதை அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு இந்த ஆல்டர் ஈகோ ரொம்ப ஹெல்ப் ஆகும். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது it sounded very impractical to me. so அதுக்கப்புறம் I started to research and I wanted to see who actually has an alter ego in real life. இல்ல இது வெறும் theoretical concept தானே எனக்கு தெரியல. and after like 5 to 10 minutes of research I found Beyonce has an alter ego. so Beyonce is an American singer, songwriter, businesswoman. basically she is a very successful person. if you look at Beyonce on stage, she is like very confident, assertive and empowering. But Beyonce அவங்க actual lifeல இவ்ளோ confident இல்ல. and it's not easy to be such a good performer in front of a huge audience. but Beyonce இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஒவ்வொரு ஸ்டேஜையும் புல் ஆஃப் பண்ணதுக்கு ஒரு பெரிய ரீசன் she has an alter ego called Sasha Fierce. இன்ட்ரெஸ்டிங்ல என்னதான் ஒவ்வொரு டைம் ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி ரொம்ப நர்வஸா இருந்தாலும் ரொம்ப அண்டர் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆனாலும் பட் அந்த மியூசிக் ப்ளே ஆக ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அவங்களோட அந்த ஸ்டேஜ் ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் she considers herself as Sasha Fierce. and அவங்கள பொறுத்த வரைக்கும் Sasha Fierce is super confident. Sasha Fierceக்கு எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் பிரஷர் ஆகாது. and Sasha எவ்வளவு நிறைய people பார்த்தாலும் she doesn't care about it because Beyonce பொறுத்த வரைக்கும் Sasha is super confident. எப்பலாம் அந்த ஸ்டேஜ் ஏறி அந்த அட்டையர் போடுறாங்களோ she consider herself as another person and ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் she comes back to her original form because off stageல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா if she doesn't care about people na it wouldn't be nice. so இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா it's okay to have an alter ego but you should have the complete control of using it and not using it because நிறைய பேர் இந்த alter ego கிரியேட் பண்ணி அந்த பர்சனாவே மாறிடுறாங்க which is not a good thing. இதே மாதிரி இந்த alter egoவை பயங்கரமா யூஸ் பண்ண இன்னொரு athlete தான் Kobe Bryant. so Kobe அப்படிங்கிறவர் one of the biggest basketballers of all time and இவரோட alter ego பேரு Black Mamba. so இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா Kobe நேச்சுரலாவே ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டடான சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் and கோபியோட பர்சனல் லைஃப்லயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. and அந்த மாதிரி ஒரு டைம்ல he saw a movie called Kill Bill and அதுல ஒரு Black Mamba snake சம ஸ்பீடா ஒருத்தரை கடிச்சிட்டு like within a blink அது ஓடி போயிடும். and இதை பார்த்து ரொம்ப fascinate ஆகி Kobe started to research a lot about Black Mamba and அப்போதான் he decided what if அந்த பாஸ்கெட்பால் கோர்ட்குள்ள கோபி Black Mamba மாதிரி ஆபரேட் ஆனா எப்படி இருக்கும். இமேஜின் அந்த கேம்குள்ள ஒரு ஆப்போனன்ட் கோபியை பார்க்கும்போது if he is as fast as Black Mamba then எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு யோசிக்கிறாரு. and அதுல இருந்து எப்பலாம் கோர்ட்குள்ள போறாரோ அது பிராக்டிஸா இருக்கட்டும் இல்ல ஆக்சுவல் மேட்சா இருக்கட்டும் he became the Black Mamba. and 2006ல இருந்து 2013 வரைக்கும் after adopting this Black Mamba அவரோட average points per game
நேம் 28 இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் அந்த டைம்ல நிறைய விக்டரிஸ் அண்ட் 2 NBA சாம்பியன்ஷிப்ஸ். அண்ட் இப்படி தான் ஒரு ஆல்டர் ஈகோ நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ் இல்ல நம்மளோட லிமிடேஷன்ஸ் எல்லாம் எடுத்து it will unlock our full potential if used rightly. Now let's come to the main point. How to create our own alter ego. So எல்லா வீடியோலயும் there should be an activity. So இதுக்கு என் கூட take a pen and paper and let's try to create your own alter ego. In case நீங்க pen and paper யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படினா pause this video and save it and later come back to this video and we will do this activity. Because இவ்ளோ நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்ணல அப்படினா I think the last few minutes which is spent watching this video is waste. Because information without action doesn't make any sense. So the first step to create an alter ego is to define the purpose. Why do you need alter ego? So let's understand how to create an alter ego. And இதுக்கு நிறைய steps இருக்கு, but I want to make it really simple. Descriptionல கொடுத்த linkல 10 steps to find your own alter ego கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி you can find your own alter ego. இல்லனா if you're trying this out for the first time, you can just experiment with me while I create one alter ego for me. So என்னோட காலேஜ் டேஸ்ல என்ன மாதிரி ஒரு perception create பண்ணனும் உங்களுக்கு சொல்றேன். அந்த டைம்ல எனக்கு இருந்த objective என்னன்னா over time stageல போகும்போது I want to be more confident. I do not want to get distracted. I want to communicate everything effectively. Because the way I behaved in the stage didn't really look good. So adukku let's create an alter ego. So the step 1 is to define the purpose. Inga my purpose is to ஏன் இந்த alter ego எனக்கு வேணும். So in the case la as I already said to be a good public speaker. Step 2 is choose a name. Now I imagine my character as someone who is super confident and knows what he talks about. So என்னோட alter ego ஓட name வந்து I'm going to have it as Kunal Shah because he is an entrepreneur and அவரோட thoughts and அவரோட the way he writes everything I really like it. If I create an alter ego called Kunal Shah, then that would make me feel more confident about myself. So the name would be Kunal Shah. And next step என்னன்னா set characteristics. And இந்த characters உங்க alter ego ல மட்டும் தான் நீங்க exhibit பண்ணனும். So regular lifeல நான் என் friends யாராச்சும் பார்த்தேன் அப்படினா I would be happy, smiling and I would talk to them. But அதே இது நான் stageல பண்ண முடியாது. Even if I see my friend while I was on stage, நான் அவங்கள பார்த்து சிரிக்க கூடாது. Because stageல there is a certain mannerism that is required. So என்னோட alter ego should not behave in a way with my friends and behave in a different way with other people. Because when it comes to stage, I should treat every people as same. So that is one thing. And another character trait that I can give to my alter ego is usually if someone asks me a question, if என் ஃப்ரெண்டோ இல்ல யாராச்சும் கேட்டிங்கனா நான் அதுக்கு ஒரு பெரிய ஆன்சர் கொடுக்கலாம். பட் ஸ்டேஜ்ல ஒரே ஒரு क्वेश्चनக்கு ஒரு பெரிய ஆன்சர் கொடுத்து ஒரு 10 to 20 minutes அத பத்தியே பேசி டைக்ரெஸ் ஆகி போறது it's not a good thing. If there is a question, my answer should be to the point. So that is something I want to create. So இது மாதிரி step 2 ல you can also list down like 2 or 3 characters that is completely contradicting to your own character. So that would be the step 2. And appearance. So Kobe Bryant எப்படி அந்த கோட்ல அவரே ஒரு black Mamba-வா imagine பண்ணாரோ அதே மாதிரி ஸ்டேஜ்ல I imagine myself as a very confident person, straight posture-ல, well dressed, well groomed and ஒரு நல்ல body language-ஓட I imagine myself as a very assertive person in stage. So அதான் என்னோட appearance-ல நான் ஆட் பண்ணுவேன். And step 5 is interest and skill set. So அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனோட interest and skills என்னவா இருக்கும்? Effective communication, well read, highly knowledgeable and ability to articulate things in the best way possible, storytelling. So I consider these are all the skills that my alter ego should have and aduketa mari my interest should be watching a lot of useful videos, reading good books, connecting with a lot of CEOs, entrepreneurs, best people in their industry. So if I'm Kunal Shah, then idha enoda interest ah irukanum. And last ah oru trigger. I think trigger is quite important. For example, Beyonce on the stage la ஏறத விட அவங்களோட அட்டையர் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க to become Sasha Fierce. அதே மாதிரி ஒரு external factor, it might be a watch, it might be a hat, it might be a coolers, அது போட்டா நான் alter ego ஆ மாறுவேங்கிறது இன்னுமே கன்வின்சிங்கா இருக்கும். It's basically easier for us to convince ourselves that this is a completely different person. So I would say whenever I get on a stage, I should wear a watch, a professional watch. And அது இருக்கும்போது I would become Kunal Shah. இல்லனா I would be a pop star. So இது மாதிரி நீங்களும் ஒரு alter ego create பண்ணி you can do something that you always thought you couldn't do. Because இதோட மெயின் ஐடியா என்னன்னா நிறைய people நம்மளால இது பண்ண முடியாது அது பண்ண முடியாது ஏன்னா நான் அப்படி இல்ல எனக்கு அது ரொம்ப பயம் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்ல நான் பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் சொல்லி they limit themselves. But ideally people can do a lot of things and ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. And not a lot of people actually trying to even figure out how much they can do it, how much would be their potential. And அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா I really hope you create your alter ego for something and அந்த alter ego மூலமா ஒரு விஷயத்துல நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா I would be super happy. So that's it for today's video. And in fact ஒரு ஃபேமஸ் தமிழ் மூவில கூட இந்த alter ego கான்செப்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டராவும் செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு கேரக்டராவும் இருந்திருப்பாங்க. அந்த மூவி என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா you can let me know in the comments. And next time இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருந்தா மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். And அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா make sure you subscribe to Explore with Epafra because search பண்ணி வர அளவுக்கு என் பேர் ஈஸி இல்ல. It's one day or day one.